இவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் சுக்கிரன், தனுசு ராசியில் சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிக ராசினியர்களுடைய வாழ்வில் இவ்வளவு நாட்களாக வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை அனுபவித்து வந்த உங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்த விஷாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் மற்றும் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசினியர்களுக்கு ராசிநாதனான செவ்வாய் தனுசு ராசியில் சூரியனோடு இணைந்திருப்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம அவரோடு லாபாதிபதி புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உங்களுக்கு கொடுக்கறாங்க. புதிய ஒப்பந்தங்கள், வியாபாரத்தில் எதிர்பாராத முன்னேற்றங்கள் இந்த வாரத்தில் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. குறிப்பா விருச்சிக ராசினியர்கள் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு இந்த வாரம் அதற்கு சாதகமான ஒரு வாரமா அமைஞ்சிருக்குது. இவ்வளவு நாட்களாக சுப காரியங்கள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம், குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. காரணம், ராசியிலேயே சுக்கிரன் இருக்கிறாரு. அவர் 7ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. வியாபாரத்தில் நல்ல ஒரு மதிப்பு பெறக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. விருச்சிக ராசினியர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, சலுகைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மேச ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவானுடைய சஞ்சாரத்தால் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். பஞ்சமாதிபதியான குரு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அதனுடைய பார்வை தனஸ்தானத்தில் பதியுதுங்க. எனவே பொருளாதாரம் சிறப்பாக இருக்குங்க. தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைந்து லாபம் அதிகரிக்க வழிவகுத்து கொடுக்க இருக்காங்க. புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட்டு மகிழ இருக்கீங்க. இதனால் உங்களுக்கு லாபம் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் நல்ல ஒரு பெயர், புகழ், மரியாதை இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. உயர் அதிகாரிகள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளை வழங்கி சம்பள உயர்வு தர காத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல மட்டும் இல்லாமல் கடந்த சில மாதங்களாக, என் வருடங்களாக கூட காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பல வாய்ப்புகள், பல சலுகைகள் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சனி பகவான் அர்த்தாஷ்டக ராசியான கும்பத்தை நெருங்கி கொண்டிருக்கும் இத்தருணத்துல ராகுவும் சரியில்லைங்க. ராகுவினால் ஏற்படும் தோஷத்தை குரு குறைத்து விட்டாலும் கூட தோஷம் தாங்க. அதனால அன்றாட பணிகள்ல நீங்கள் கவனமாக இருப்பது அவசியங்க. சக ஊழியர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. மாதிரி உத்தியோகஸ்தர்கள் எதிர்பாலினத்தவருடன் பழகும் போது எச்சரிக்கையோடு இருங்க. அவர்களுடைய சொந்த விஷயங்கள்ல நீங்கள் தலையிட வேண்டாங்க. பணிச்சுமையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல சற்று அதிகமாக தாங்க இருக்கும். அது பற்றி நீங்கள் எதுவும் பேச வேண்டாங்க. ஏன்னா பணிச்சுமை அதிகரிக்கும் பட்சத்துல கூடிய சீக்கிரத்துல அந்த பணிச்சுமையின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்பட இருக்குது. நிதானம் மிக மிக அவசியங்க. இப்போது நீங்கள் வளைந்து கொடுத்தால் விரைவில் நிமிர்ந்து கொள்ளலாங்க. இத்தகைய தருணங்கள்ல தான் கிரகநிலைகள் உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வழிகாட்டும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாங்க. ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில்
வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்திர நிலவரத்திற்கு ஏற்ப உங்களுடைய உற்பத்தியை வைத்துக் கொள்வது நல்லதுங்க. போட்டிகள் சற்று கடுமையாக இருப்பினும் நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை என கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு உதவியும் கிடைக்க இருக்குது. பங்குதாரர்களுக்கு இடையே ஒற்றுமை நிலவுங்க. அளவோடு தொழிலை அபிவிருத்தி செய்து கொள்ளலாங்க. சில்லறை வியாபாரிகள், நடைபாதை விற்பனையாளர்கள் ஆகியோருக்கும் கூட லாபகரமான ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய விருச்சிக ராசினியர்கள் பங்கு சந்தைகளில் ஈடுபடும் போது சற்று எச்சரிக்கையாக இருங்க. அகலக்கால் வைக்க வேண்டும். அப்படி வைக்கும்போது தேவையில்லாத நஷ்டம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. உங்களுடைய முயற்சியை மட்டும் நீங்கள் நம்பி எந்த ஒரு தொழிலை மேற்கொண்டாலும் அவற்றில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய இந்த ஒரு அவசியமுமே கிடையாது. விருச்சிக ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனைவரும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால வாய்ப்புகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. வருமானமும் உயர்ந்த வண்ணமாகவே இருக்குங்க. உங்களுடைய திறமைக்கு மக்களிடையே அமோக வரவேற்பு உற்சாகத்தை அளிக்குங்க. குறிப்பாக திரைப்பட நடிகர்கள், நடிகைகள், விநியோகஸ்தர்கள் ஆகியோருக்கு லாபகரமான ஒரு வாரமாக தான் இந்த வாரம் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்குது என்பதை எடுத்துக்காட்டுது. சினிமா துறையில் முதலீடு செய்வதற்கு கிரகநிலைகள் சுபபலம் பெற்றிருக்குதுங்க. இருந்தாலும் அளவுக்கு மீறிய முதலீடு வேண்டாங்க. இருப்பதை வைத்து முதலீடு செய்து நல்ல தரமான படங்களை நீங்கள் வெளிக்கொணரும் போது நல்ல ஒரு முன்னேற்றம், மக்கள் மத்தியில் செல்வாக்கும் ஆதரவும் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதியான வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. கட்சியில் ஆதரவு பெருகுங்க. செல்வாக்கும் உயர இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இந்த வாரத்துல நீங்க எதிர்பார்க்கலாங்க. அரசுடனான தொடர்பும் அதன் மூலம் பல நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. தேர்தல்ல நின்றால் வெற்றியும் கிடைக்கும் என்பதால உங்களுடைய முயற்சிகள் எதற்குமே போவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறைக்கு பொறுப்பேற்றுள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. அது மட்டும் இல்லாம கிரக நிலைகளின்படி படிப்பில் முன்னேற்றம் தடைபட வாய்ப்புகள் இல்லைங்க. முதல் 3 வாரங்கள்ல சோர்வும் அசதியும் ஏற்படக்கூடும். தசாபுக்திகள் சரியில்லாவிட்டால் தகாத நட்பு ஏற்பட்டு அதன் காரணமாக வகுப்புகளுக்கு செல்வதில் தடங்கல்கள் ஏற்படக்கூடுங்க. அதனால் சற்று எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க. விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 5ஆம் இடத்தில் உள்ள ராகுவால் பிரச்சனைகள் விஷயத்தில் மனக்கசப்புகள் வருத்தங்கள் ஏற்படலாங்க. அர்த்தாஷ்டம சனி நடைபெற்று வருவதால உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்பொழுது சிற்சில சங்கடங்கள் நிலை தூக்கி கொண்டே இருக்குங்க. உடனுக்குடன் அவற்றை கவனித்து சரி செய்து கொள்ள வேண்டுங்க. கண் நோய்கள், உடலை உஷ்ணம், பித்து சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகரிக்கலாங்க. சரியான உணவும் ஓய்வும் மிக மிக அவசியங்க. அதிக அலைச்சலும் சோர்வும் ஏற்படலாங்க. அதனால் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம். விருச்சிக ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை பைரவர் வழிபாடு செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை முருகனை சிவப்பு மலர் கொண்டு வழிபடுங்க. உங்களுடைய சங்கடங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.